அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அன்பு ஆன்மீகம் கொண்ட ஆத்ம சகோதர சகோதரிகளே, இந்த ஆண்டு புத்தாண்டு என்று சொல்கிறோம். ஆண்டுதோறும் ஆண்டுகள் போய்கொண்டே இருக்கிறது. நமக்கும் எல்லோருக்கும் என்ன செய்யும், வயது கூடிக்கொண்டே போகும். ஒரு கட்டத்தில் எங்கே போயிடுவோம், எங்கே போவோம்? பிறப்புன்னு ஒன்று இருந்தால் இறப்புன்னு ஒன்று உண்டுன்னு சொன்னாங்க. நம்ம வள்ளலார் இல்லைன்னு சொல்ல வராரு. அது எவ்வாறு அப்படி அவருடைய கருத்தை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியுமா அப்படின்னா, அவர் ப்ராக்டிக்கலாக சொல்லுவாங்க. அதாவது நடைமுறையில் செய்து காட்டியவர். அதன் பிறகு யாரும் அந்த நிலையை செய்து காட்டவே இல்லை. அவர் அடைந்த அந்த நிலை எதனால் அடைய முடியும் என்பதை தெளிவாக ஜீவகாருண்ய ஒழுக்கம் 7 பிரிவு எழுதியிருந்தார். சொல்ல கேள்வி. நமக்கு கிடைத்தவை 3 தான். ஜீவகாருண்ய ஒழுக்கம் 3 பிரிவு தான் கிடைச்சது. இல்லை, முதல் பிரிவில் இந்த நிலையை எவ்வாறு அடையலாம் அப்படி தெளிவாக எழுதியிருக்கார். இந்த ஜீவகாருண்ய ஒழுக்கம் அப்படின்னு எழுதுறார். முதல்ல ஜீவன் தெரியணும் இல்லையா? நீங்கள், நான் எல்லாருமே ஜீவன் தான். ஜீவனா எப்பொழுது வந்தோம்? இந்த ஜீவன் வருவதற்கு யார் காரணம்? அப்பா அம்மானுவோம். இல்லை, அப்பா அம்மா எவ்வளோ அப்பா அம்மா திருமணம் ஆகி உறவு பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. குழந்தையின்மை. நிறைய பேருக்கு குழந்தையா பிறந்தது, இப்போ இல்லை, முன்னாடி. ஆக அந்த குழந்தை பேர் என்பது கூட இயற்கை அதனுடைய கையில் தான் இருக்கு அப்படின்னு சொல்ல வந்த வள்ளல் பெருமான் சரி, திருமூலர், அகத்தியர், தேரையர், போகர், சித்தர் பெருமக்கள் எல்லாம் ஒரு குழந்தையை ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அதை உருவாக்குவது ஒரு ஆணும் பெண்ணும். ஆணை தந்தை என்றும் பெண்ணை தாய் என்றும், தாய் தந்தை அவர்கள்தான் உருவாக்க வேண்டும். உருவாக்கினார்கள். எவ்வாறு உருவாக்க முடியும்? 100 வயது உள்ள குழந்தை, அல்ப ஆயுசு உள்ள குழந்தை, ஆண் குழந்தை அல்லது பெண் குழந்தை, மந்த புத்தியுடைய குழந்தை, அறிவு ஜீவிகளாக உள்ள குழந்தை, ஆயுள் அதிகம் உள்ள குழந்தை, இவ்வாறெல்லாம் அழகான குழந்தை, அழகற்ற குழந்தை, கண்ணு இல்லாத குழந்தை, ஊனம் உள்ள குழந்தை, இதையெல்லாம் பெற்றுக்கொள்வதற்கு காரணம் தாய் தந்தை தான். இது விதி அல்ல அப்படின்னு எழுத வராங்க. இது இயற்கையினுடைய விதி அப்படின்வாங்க. விதி என் தலையெழுத்து அப்படின்வாங்க. அதெல்லாம் இல்லை. அப்பா அம்மாவுக்கு இந்த குழந்தையை எவ்வாறு பெற்றுக்கொள்வது என்பது தெரியவில்லை. அப்பா அம்மா கையில் தான் இருக்க அந்த குழந்தைக்கு காரணமும் காரியமும் அவங்க தான். அதனால் திருமூலர் திருமந்திரத்தை நிறைய பார்க்கணும். வள்ளலார் எழுதியிருக்கிற முறைகளை பார்க்கணும். சித்தர் பெருமக்கள் நிறைய எழுதியிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது பையன் வேணா பையன், பொண்ணு வேணா பொண்ணு, இதெல்லாம் சரமாகிய நம்முடைய உடலை நடத்துகின்ற மூச்சு காற்றை வைத்து கணித்திருக்கிறார்கள். இந்த மூச்சு காற்று தான் உயிரை உருவாக்கும்னு எழுதுறாங்க. ஏன்னா ஒரு குழந்தை தாய் வயிற்றில் வளரும், வளர்ந்து வெளியில் பிறந்து வெளியே விழும்போது அது உயிருள்ளதாக தான் இருக்கும் இல்லையா? ஏன் அது தொப்புள் கொடி அறுத்ததும் காற்று நாசி வழியாக ஓடியே ஆகணும். நாசி வழியாக அந்த வாசின்னு சொல்லக்கூடிய காற்று ஓடவில்லை என்றால் அந்த குழந்தை இறந்துபட்டு போன குழந்தை. வெளியில் வந்ததுன்னா அது சுவாசிக்கணும், அதனுடைய இருதயம் வேலை செய்யணும். அப்போ வேலை செய்யலைன்னா இல்லை. இப்போ முதல் சுவாசம் அது எடுத்து தான் ஆகணும். அது யார் எடுப்பாங்க?
எடுக்கிறதுக்கு காரணமானது என்ன? அந்த அசைவை உண்டாக்கக்கூடியது உள்ளே ஏதோ ஒன்று இருக்கணுமா? இல்லை. நீங்கள் எல்லாம் நம்ம சாதாரணமாக பாத்ரூம்லேயோ இல்லது மோட்டார் ஷெட்லேயோ தொட்டிலையோ வீட்டில் குளிக்கும் அறையிலையோ சில்லுன்னு தண்ணி இந்த பனி காலத்தில் ஒரு கோலை தண்ணி எடுத்து வெற்று உடம்புல ஊற்றிய உடனே என்ன பண்ணுவீங்க? ஒரு மாதிரி சிலிர்ப்பு வரும் உடம்பு, இல்லை? உடனே உடம்பு ஏன் சிலிர்க்கும்? ஆற்று தண்ணியில் குளத்து தண்ணியில் அப்படி இறங்கும்பொழுது கூட உள்ள ஒரு முக்குன்னு இந்த உடம்பு மாறி அமையும். இப்படி ஒரு சிலிர்ப்பு தன்மை ஏன் வருது? குழந்தைங்களுக்கு உடம்பு ஊற்றும் போது அது அப்படி தான் பண்ணும். நாம் பெரியவங்களும் அப்படி தான் செய்வோம். இந்த உடல் ஒரு தன்மையில் இருக்கும், அது மேலே தண்ணி பட்டதும் வேறொரு நிலைக்கு மாறுது. இந்த மாதிரி ஏற்கனவே முன்னமே காற்றால் உருவாக்கப்பட்டது தான் அந்த குழந்தை. அது உள்ள எல்லா இயக்கமும் இருந்தால் கூட அதை இயக்குவதற்கு வெளியிலேருந்து ஒன்று வேண்டும். இந்த வெளியிலிருந்து ஒன்று உள்ளே நுழையவில்லை என்றால் அது உயிரற்ற குழந்தை. அப்போ இந்த காற்று தான் உருவாக்குது அப்படின்னு சொல்லும்போது திருமந்திரம் மிக நுட்பமாக சொல்லியிருக்கு. பரியங்க யோகம்னு ஒரு பகுதியை எழுதியிருக்காரு. அந்த யோக பகுதியில் தாயும் தந்தையும் இந்த குழந்தைய எவ்வாறு உருவாக்கலாம், ஆண் பிள்ளையை எவ்வாறு பெற்றுக்கொள்வது, பெண் பிள்ளையை எவ்வாறு பெற்றுக்கொள்வது. இந்த மாதம் கூட நமக்கு தெரிந்த மதுரையில் ஒரு குடும்பம், புதுச்சேரியில் ஒரு குடும்பத்தார், கணவன் மனைவி, முதல் குழந்தை பையன், இரண்டாவது குழந்தை வேணும்னு சொல்லும்போது இந்த சுவாச பயிற்சியை கற்று அந்த ஆண் பிள்ளைக்கு வலது பக்க சுவாசம் ஓடியே ஆகணும். வலது பக்க சுவாசம் ஓடும்போது அந்த கரு உருவானால் அது பையன். அதை அவர்கள் கேட்டு நடந்தார்கள், பெற்றுக்கொண்டார்கள். இதை நிரூபணம் பண்ண முடியுமான்னு முடியும். அவர்கள் அந்த பயிற்சியில் இருக்க வேண்டும், இல்லைன்னா சரி வராது. அது அவர்களுக்கே தெரிய வேண்டும், இல்லையா? ஆக இந்த சுவாசம் அவ்வாறு செய்கிறது. அப்படி இந்த ஜீவன் வந்தாச்சு. சிவன் தான் ஜீவனாவது, ஜீவன் தான் சிவனாவது. இப்போ ஜீவன் சிவன் ரெண்டும் வேறு இல்லை. இப்போ கண்ணு பார்க்குது, காது கேட்கும், கையால் எடுக்கிறோம் கொடுக்குறோம், காலால் நடக்கிறோம், எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். பண்ணிகிட்டு இருக்கிறது யார் அப்படின்னா ஜீவனாக இருந்து. இரவு படுக்க போகிறோம், படுத்துடுறோம், தூங்கிய பிறகு உள்ளே போய் வெளியே வர மூச்சு காற்று ஒன்று தான் இருக்கும். அது இருக்கும்போது அவர் என்ன சொல்ல வரோம்? உயிரோடு இருக்கார். அப்போ உயிர் என்பது எதில் இருக்குது? அது பெரிய விஷயம் இல்லைங்களா? ஆக இந்த காற்று நின்று போச்சுன்னா உயிர் போச்சுன்னு சொல்ல வரோம். இதனுடைய நுட்பம் என்ன அப்படின்னா அந்த காற்றுக்குள்ளே தான் இந்த உயிர் ஆற்றல் இருக்குது. ஆக இந்த காற்றை சிவம் என்றோம், காற்றை சிவம் என்றோம். அது உள்ளே நுழைந்து இந்த உடலை இயக்குகின்ற போது ஜீவனாக எழுந்திருக்கிறோம். சிவன் உள்ள எந்நேரமும் நடந்துக்கிட்டே இருக்கு. சிவன் இல்லாத நாம் இல்லை. அந்த சிவன் நம்மளை நடத்தி கொண்டிருக்கிறது. எழுந்திருக்கும் போது ஜீவனாக எழுந்திருக்கிறோம். காலையில் எழுப்பி விட்டதுன்னா அதை ஸ்திதின்னு சொல்லுவாங்க, அதாவது சிருஷ்டின்னு சொல்லுவாங்க. காலையில் நம்ம உள்ளே இருக்கிற ஒரு ஆற்றல் சிருஷ்டிக்கிறது, அதாவது பிரசவிக்கிறது. நாம் எழுந்ததும் கண்களை திறந்து இந்த உலகத்தை பார்க்குறோம். அது உள்ளே இருக்கிற ஒன்று எழுந்து என்னை பார்க்க விடாமல் பண்ணுச்சு, இல்லை பார்க்க முடியல, அது இரவே போயாச்சு. இருக்கிறவங்க எழுந்திருக்கலேன்னு வந்து பார்ப்பாங்க. பார்க்கும்போது கண்ணை திறந்து பார்ப்பாங்களா, காதை தொட்டு பார்ப்பாங்களா? ஹார்ட் பீட்டை தான் பார்ப்பாங்க. ஏன் ஹார்ட் பீட்டு பார்க்கணும், பல்ஸ் பார்க்கணும்? சுவாசம் இருந்தால் தானே உயிர் இருக்கும். இப்போ சுவாசம் இல்லைன்னா உயிர் இல்லை. அப்போ சுவாசம் இல்லைன்னா உயிர் இல்லை. இந்த சுவாசம்தான் சிவன். அது ஜீவனாக மாறி இந்த உடலில் ஜீவன் இருக்குது. இந்த ஜீவனை அறிவது எவ்வாறு? சிவனை வைத்துதான் ஜீவனை அறிந்து கொள்ள முடியும். ஜீவன் தனிதான், சிவன் தனி இல்லை. ஜீவனுக்கு ஆதாரமாக இருப்பது சிவமாகிய காற்று தான். இந்த காற்று ஒன்றினால்தான் ஜீவனை அறிந்து கொள்ள முடியும்.
எனக்குள் இருக்கும் ஜீவனை நான் அறிந்து கொள்வதற்கு எனக்குள்ளே ஓடி மீளுகின்ற இந்த சுவாசத்தை காண வேண்டும். அதுதான் சொல்லுவாங்க, இந்த நடுவில் ஒரு நாசி, நடுவில் ஒரு காற்று, வலது பக்க சுவாசம், இடது பக்க சுவாசம், இரண்டுக்கும் இடையே ஒரு சுவாசம் ஓடுவதாக சித்தர் பெருமக்களுடைய அறிவினாலே கண்ட அனுபவம். அந்த நடுவே ஓடுகின்ற அந்த காற்றை கணக்காக பிடிக்கின்ற போது இந்த இரண்டு சுவாசமும் நின்று போகும். அதன் பிறகு என்ன ஆகும், அந்த ஒரு சுவாசம் உள்ளுக்குள்ளாகவே நடக்க ஆரம்பிக்கும். அப்படி நடக்கின்ற போது இந்த ஜீவனுக்கு அழிவில்லை, இந்த உடல் மாற்றம் அடையும். இவன் என்ன ஜீவன் என்ன வேறு இல்லைன்னு திரும்ப சொல்லுவார். ஆக இந்த ஜீவனை வைத்து அந்த ஜீவனை அறிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய ஜீவனை நான் அறிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய ஜீவன் மேல எனக்கு இரக்கம், தயவு, கருணை வேணும். என்னுடைய ஜீவன் இல்லைன்னா நான் எதுவுமே பண்ண முடியாது. உங்களுடைய ஜீவன் உங்களுக்கு இல்லைன்னா நீங்க ஒன்றும் பண்ண முடியாது. அப்ப என்னுடைய ஜீவனை நான் அறிந்தால் இந்த எதிரித்த எல்லா ஜீவனையும் அறிந்து கொள்ள முடியும். ஒன்று ரெண்டு வழி. எல்லா ஜீவனும் தன் ஜீவன் உணரணும், இல்லை தன் ஜீவனை உணர்ந்து எல்லா ஜீவனும் தன் ஜீவன் உணரணும். உயிர் வழியா எம்முள் உயிர், இவை உணர்வதால் சுத்த சன்மார்க்க கொள்கை. எல்லா உயிரும் தன் உயிர் போல பாவித்தல் அப்படின்னு வள்ளல் பெருமான் எழுதிட்டார். இந்த உயிர் இரக்கமே என்னுடைய கடவுள் வழிபாடுன்னாரு. இரக்கம்தான் நம்மை அங்கே கொண்டு செல்லுன்னு சொன்னார். இந்த இரக்கம்தான் உயிர் வழிபாடு. இந்த உயிர் எங்க இருக்கு? எல்லா உயிர்களும் உடல் எடுத்த அத்தனையும் உயிர் இருந்தால் தான் உடல் இருக்கும். உடலால் வேறுபடுத்தப்பட்டு இருந்தாலும் உயிரால எல்லோரும் ஒன்று. இந்த உயிர் அந்த உயிர் என்ற மாறுபாடுல இல்லை. எல்லா உயிரிலும் தன் உயிராக எண்ணுகின்ற ஒரு கருத்தை வரவழைத்துக் கொள்வதற்காக தான் பழக வேண்டும். இதுதான் வள்ளல் பெருமாள் சொன்ன எத்துணையும் பேதம் வராது, எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணுகின்ற ஒரு எண்ணம். இதை நாளுக்கு நாள் நாம் வரவழைக்க வேண்டும். எப்படி வர வைக்கலாம்? இதை வள்ளலார் எழுதுகிறார். ஜீவகாருண்ய ஒழுக்கம். எதிரிட்ட ஜீவன் மீது அந்த ஜீவனை ஜீவனாக எண்ணி நாம நம்முடைய நெஞ்சில நாம கையை வைத்து நான் நடந்து கொள்கிறேன்னா நான் பார்க்கணும். அதனால சொல்ல மட்டும்தான் என்னால் முடியும், யாரையும் நாம குறை சொல்லவும் முடியாது. அவரவர்களை தற்சோதனை செய்து கொள்வது நியாயமான ஒரு முறை. ஏன்னா ஜீவகாருண்யம் என்பது எல்லா ஜீவனையும் தன் ஜீவனா எண்ணுகின்ற எண்ணம் எப்போது வரும்? எதிரிட்ட ஜீவன் எதுவாக இருந்தாலும் அதை கூடுமான வரைக்கும் சந்தோஷப்படுத்தணுமே தவிர அதை சங்கடப்படுத்துகிற ஒரு செயலை நான் செய்வேனேயானால் என்னுடைய ஜீவகாருண்ய ஒழுக்கம் போச்சு. நான் என்ன பண்ணணும்? எதிரிட்ட ஜீவன் சொல்லிட்டார். அது ஒரு செய்யானா இருக்கலாம், அல்லது ஒரு பூரானா இருக்கலாம், அல்லது நான் படுத்திருக்கிற படுக்கை அறையில பாய்க்கு ஓரமா ஒரு தேள் கூட இருக்கலாம். நான் என்ன பண்ணணும்? தேள் அடிக்கணுமா? என்ன செய்யணும்? அதை அப்படியே உயிரோடு பிடிச்சி வந்து வெளியில விட்டுடணும். அதுதான் வழிபாடு. இப்படி செய்வது நம்முடைய கொள்கைன்னு எழுதுறாரு. ஏங்க இதெல்லாம் இன்றைய உலகத்தில் சாத்தியப்படுமா? சாத்தியப்படாத ஒன்றை பேசுறீங்க அப்படின்னுவாங்க. சாத்தியப்படும். எந்த உயிரையும் நம்ம கொல்லாம நம்ம மனம் நமக்கு சாட்சியா எல்லாமே அந்த உயிருக்காக நம்ம வாழ்கின்ற போது ஜீவ காரணியம் பார்த்து இரக்கம் காட்டி தயவு காட்டி அதை வெளியே அப்புறப்படுத்துகின்ற போது எப்படிப்பட்ட ஜீவனா இருந்தாலும் நம்ம கண்ணில் படும். அது நம்ம எந்த தொந்தரவும் செய்யாது. அது பாட்டுன்னு அது போகும், நான் பாட்டுன்னு நான் வரலாம். ஏன் நம்ம இந்த வள்ளலார் யோகசாலை வளாகத்தில், இந்த தோட்டத்தில், அந்த நிலத்தில் 7-8 பாம்புகள் எண்ணி வச்சுருக்கோம். எங்களுக்கு கண்ணேற எண்ணி அடையாளமாக வச்சுருக்கோம். எங்கள் கண்ணேற தான் போகும், எங்கள் கண்ணேற தான் வரும். இங்கே உள்ள பிள்ளைங்களை கேட்டால் சொல்லுவாங்க, ஒருத்தர் மேலே ஏறி நின்றுட்டாரு, ஏன்னோ வழுக்குதுன்னு பார்க்குறாரு, பாம்பு ஊந்து போகுது, வந்துட்டாரு. என்னன்னா பாம்பு.
விறகுன்னு சொல்லி விறகு எடுக்க போறாரு, விறகுன்னு கையால் பிடிச்சிட்டாரு, வழவழன்னு ஓடுது. இப்போ விறகு எடுத்துக்கிட்டாரு, பாம்பை விட்டுட்டார். இன்றைக்கு நேற்று இல்லை, 52 ஆண்டுகளாக இங்க இருக்கோம். எந்த ஜீவனும், எந்த துஷ்ட ஜீவனும் நம்ம யாரையும் ஒன்றும் செய்தது இல்லை. ஏன்னா இந்த வளாகத்துல அந்த ஜீவர்களை நாம இம்சை பண்ணுவது கிடையாது. இங்க இல்லாத ஜீவன் இல்லை. கீரி பிள்ளை உணவு அருந்துகிறது, கிளிகள் வருது, குயில் வருது, மயில் வந்து சாப்பிடுது, பாம்பும் இருக்கு. இங்க இல்லாத ஒரு உயிர் கூட இல்லை, எல்லாமே இங்க தான் இருக்காங்க. ஆனா அவர்களை யாரும் எந்த தொந்தரவும் பண்ணுவதே கிடையாது. ஆக வள்ளல் பெருமான் எழுதுறாரு, எதிரிட்ட ஜீவர்கள் எழுதுறாரு. அது மனிதராக இருக்கட்டும், இல்லை ஆடு மாடாக இருக்கட்டும், எந்த ஜீவனாக கூட இருக்கட்டும், ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் எழுது வர்றார். ஜீவகாருண்ய ஒழுக்கம் இல்லாமல், முதல்ல இந்த ஜீவகாருண்ய ஒழுக்கம், நாம எதிரிட்ட ஜீவன் எதுவாக இருந்தாலும் அதை துன்புறுத்தாமல் இருக்கின்றோமா அப்படின்னு நம்ம மனசை பார்க்கணும். இந்த வாழ்க்கையை தொடங்கணும். அதுதான் சிரமமான ஒரு நிலை. எது இருந்தாலும், இப்போ பந்தல்ல அவரைக்காய் இருக்கு, நிறைய காய்க்குது. ஒரு சிகப்பு கருப்பு கலந்த ஒரு வண்டு, ஒன்று இல்லை 2 இல்லை, நிறைய வண்டு அந்த இலையெல்லாம் சாப்பிடுது. 3 நாளைக்கு முன்னாடி பார்க்குறோம், இலையெல்லாம் ஓட்டை, ஒரு இலை கூட முழுசாக இல்லை. அப்போ என்ன செய்யலாம்? மருந்து அடிக்க முடியுமா? காலையில் சாம்பலை கொண்டு போய் படிக்கிறதுல தோல் மேலே விசிட்டு வராரு, கொஞ்சம் குறைஞ்சது. இன்றைக்கு என்ன பண்ணார்? வசம்பு, பெருங்காயம், தேங்காய் பால், கொஞ்சம் தயிர் கரைசல் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மேலே அடிக்கும்போது இந்த வசம்புக்கும் அந்த பெருங்காய வாசனைக்கும் பூச்சி விரட்டி எங்கேயாவது பறந்து போய் எங்கேயாவது வேற ஏதாவது சாப்பிடும். இப்போ இதை கூட செய்கிறது பாவமா அப்படின்னா பாவம் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு அந்த அவரை பந்தம் மேலே இருக்க அந்த இலை மட்டுமா கிடைக்கும்? உலகம் பூரா எங்கேயோ இலை இருக்கத்தான் செய்யும். நமக்கு சாதகமாக நாம செய்து கொண்ட பயிர். வள்ளலார் அதை அழகாக எழுதுவார். நமக்கு உள்ளது எதுவோ அதையெல்லாம் நாம் காப்பாற்றி தான் ஆகணும். அந்த ஜீவனுக்கு இம்சை இல்லாமல் பண்ணணும், அதுதான் வழி. ஆக ஜீவகாருண்ய ஒழுக்கம் இல்லாமல், ஜீவகாருண்ய ஒழுக்கம் இல்லாமல் ஞானம், வள்ளலார் எழுதார், யோகம், தவம், விரதம். எத்தனை விரதம், எத்தனை தவ நிலைகள், எத்தனை ஞானம் பேசுவது. இந்த விரதம், செவ்வாய்க்கிழமை விரதம், வெள்ளிக்கிழமை விரதம், அமாவாசை விரதம், உங்களுக்கு சொல்லவே வேண்டியில்லை. உலகில் நம்ம இருக்கோம், எவ்வளோ விரதங்களை பார்க்குறோம். இந்த விரத காலங்களில் கூட விரதம் இருந்துட்டு அவைகளை துன்புறுத்தினா அது பேர் விரதமா? எழுதுறார், விரதம், ஜபம். சித்த வித்தியார்த்திகள் நம்முடைய அன்பர்களே, சன்மார்க்கிகள் நம்முடைய அன்பர்களே, விரதம், ஜபம். இது இல்லாத தியானம். ஒருத்தர் அறையில் உட்காந்து தியானம் பண்ணுறார், உள்ளே 8 கால் பூச்சா வந்து போச்சு, வலை கட்டி போச்சு. என்ன பண்ணுவார்? ஒரு தொடப்பு எடுத்து அடிச்சுட்டு அதை கொண்டு போய் வெளியே போட்டு திரும்ப உள்ளே வந்து தியானம் பண்ணால் அவர் தியானம் பண்ணுறாரு அர்த்தமா? இல்லை. என்ன பண்ணணும்? அதை உயிரோடு பிடிக்கணும். இல்லை வரும் முன்னர் அங்கே ஏதாவது ஒன்று தெளிச்சுக்கணும். தெளித்தா வராது, ஒன்றுமே வராதுங்க. ஆக உப்பும் மஞ்சளும் கலந்து தரையை துடைக்கும் போது தரையில் பூச்சி வர்றதில்ல. இப்படி ஏதாவது நாம் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆக ஜபம், தியானம் முதலியவைகளை செய்கின்றவர்கள் கடவுளுக்கு சிறிதும் பாத்திரமாகார்கள். இவங்கெல்லாம் ஜீவகாருண்ய ஒழுக்கம் இல்லாமல் எதை பண்ணிக்கிட்டு இருந்தாலும், நான் சொல்லலை, ஐயா, அப்பா, அண்ணா, தம்பி, வள்ளலார் எழுதி வச்சிருக்கிறது அப்படியே படிக்கிறேன். இந்த மாதிரி எதுவும் இல்லாமல், ஜீவகாருண்ய ஒழுக்கம் இல்லாமல் ஞானம், யோகம், தவம், விரதம், ஜபம், தியானம் முதலியவைகளை செய்கின்றவர்கள் கடவுளுக்கு சிறிதும் பாத்திரமாக மாட்டார்கள். அவர்களை ஆன்ம விளக்கம் உள்ளவராகவும் கருத முடியாது. அவங்களுக்கு ஆன்ம விளக்கமே இல்லைன்றார். அவர்களை ஆன்ம விளக்கம் உள்ளவராகவும் நினைக்கப்படாது. ஜீவகாருண்யம் இல்லாது செய்யப்படுகின்ற
எப்படிப்பட்ட செய்கையாக இருந்தாலும், யோகன் இல்லாத செயல் எதுவாக இருந்தாலும் பிரயோஜனமில்லாத மாயாஜால செய்கையிலே ஆகும் என்று அறிய வேண்டும். இல்லை, மாயாஜால செயல் பிரயோஜனமே இல்லை அதனால அப்படின்னு வள்ளலார் எழுதியிருக்கார். எல்லா ஜீவர்களும், வள்ளலார் சொல்லுவார், எறும்பு முதல் யானை வரைன்னு வார்த்தைகளை உபயோகிப்பார். ஆக எல்லா ஜீவர்களும் கடவுள், இயற்கை, உண்மை, ஏகதேசங்கள், கடவுள் உண்மை, அதுவும் கடவுள் இயற்கை உண்மை, அந்த இயற்கையை தான் தெரிந்து கொள்வதற்கு நிறைய பேர் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கோம். எது இயற்கைன்னு இன்னும் நமக்கு விளங்கவே இல்லை. வள்ளலார் சொல்லுவது அருமையான ஒரு தத்துவமான விளக்கம். கடவுள், இயற்கை, உண்மை, ஏகதேசங்கள், ஏகதேசங்கள் ஆதலாலும் என எறும்பு ஒரு உடல், அது உள்ளே அந்த எறும்பை அசைக்கின்ற பொருள் இயற்கை, உண்மை, அதுதான் கடவுள். ஒரு யானை, அதை அசைக்கின்ற பொருள் இயற்கை, உண்மை. அந்த பொருளால் ஆகிய அந்த யானையினுடைய உடல், எறும்புடைய உடல், என்னுடைய உடல், உடல்களால் வேறுபடுத்தப்பட்டு இருக்கின்றோம். ஆனால் உயிரால் அனைவரும் ஒன்றுதான். அந்த உயிர் ஏகதேசங்கள் ஆதலால் அவர் இடங்களில் கடவுள் அருள் விளக்கம் விளங்குவதாலும், அதது இடத்துல கடவுள் அருள் விளக்கம் இருக்கு. ஒரு சின்ன எறும்புக்கு கடவுள் அருள் விளக்கம் அதுக்கு இல்லைன்னு சொன்னா, அந்த எறும்பு என்ன சாப்பிட வேண்டுமோ அதை மட்டும்தான் சாப்பிடும். எறும்பு போய் மரத்தை தின்னவே தின்னாது. கரையா மரத்தை தின்னும், கரையா மரத்தை அரிக்கும். ஆனால் எறும்பு போய் ஒரு மரத்தை அரிக்காது. எறும்புக்கு இருக்கிற அறிவு, ஆன்ம விளக்கம் அவ்வளோதான். இந்த கரையானுக்கு இருக்கிற ஆன்ம விளக்கம், அறிவு விளக்கம் அவ்வளோதான். புழு ஒன்று இலையை மட்டும்தான் சாப்பிடும். மற்றொரு புழு அந்த மொட்டுகளையும் அந்த இதழ்களையும் பூக்களையும் தின்னும். ஒவ்வொரு பிறவியிலையும் ஒவ்வொரு அறிவையும் ஒவ்வொரு ஆன்ம விளக்கத்தையும் கொடுத்துருக்காரு. இப்போ ஆடு என்ன சாப்பிட வேண்டுமோ அதுக்கு அறிவு விளக்கம் அவ்வளோதான், தழையை மட்டும்தான் தின்னுட்டு இருக்கோம். ஆக மாடு என்ன தின்னும்? புல்லு தான் தின்னும். அதுக்கு அறிவு விளக்கம், ஆன்ம விளக்கம் அவ்வளோதான். நாம் கொண்டு வளர்த்து பழக்கி விட்டோம்னா நம்ம கூடவே எல்லாத்தையும் சாப்பிடும். ஆக இந்த அறிவு விளக்கம், ஆன்ம விளக்கம், கடவுள் அறிவு விளக்கம் விளங்குவதாலும் சம்சாரிகளுள், நம்ம எல்லாம் சம்சாரின்னு சொல்கிறாங்க. சம்சாரிக குடும்பம் பண்ணுற நாமெல்லாம் சம்சாரிகளுள் தமது தாய், தந்தை, புணர்ந்தோர், அதாவது மனைவி, புணர்ந்தோர், மக்கள், குழந்தைங்க, துணைவர், உங்களுக்கு துணையாக இருக்கிறவங்க முதலிய குடும்ப மட்டில் பசியாற்றி வைத்துக் கொள்ளத்தக்க அற்ப சக்தி உள்ள சம்சாரிகள். குடும்பத்தை மட்டும்தான் பார்க்க முடியும், அவங்களுக்கு மட்டும்தான் சோறு போட முடியும், அவர்களுக்கு மட்டும்தான் அந்த வருமானத்தை செலவு பண்ண முடியும். அதை அழகாக செய்ய அப்படின்னு எழுதுகிறார். குடும்ப மட்டில் பசியாற்றி வைத்துக் கொள்ளத்தக்க அற்ப சக்தி உள்ள சம்சாரிகள் தாய், பிதா, மக்கள், துணைவர் முதலிய குடும்பத்தாரை பசியினால் பரிதவிக்க விட்டு அயலாருக்கு பசி ஆற்றிய தொடங்குதல். இவங்களெல்லாம் பசியோடு விட்டுட்டு வேறு எங்கேயோ போய் வேறு ஒருவருக்கு பசி ஆற்ற தொடங்குதலும், தம்மிடத்து பசித்து வந்த அயலாரிடத்தில் அந்த பசியால் பரிதவிக்க விட்டு தம் குடும்பத்தார் பசியை ஆற்றத் தொடங்குதலும் கடவுளுக்கு சம்மதம் அல்ல. ஆக பசியோடு வந்தவங்க யாராக இருந்தாலும் உன் குடும்பத்து பசியை ஆற்றி வைத்து அதுக்கு மேலே உங்ககிட்ட இருந்தால் அயலார் பசியும் ஆற்றி வைத்தல் உன்னுடைய கடமை. அப்போதான் உனக்கு அருள் விளக்கம், ஆன்ம விளக்கம் உள்ளவனாக எடுக்க முடியும்னு எழுதுகிறார். ஆதலால் தமது குடும்ப செலவை கூடிய மட்டில் சிக்கனம் செய்து, குடும்பத்தாருக்கு தான் எழுதுகிறார். நம்ம ஒவ்வொருவருடைய குடும்பத்திலையும் குடும்ப செலவை கூடிய மட்டில் சிக்கனம் செய்து, ரொம்ப ஆடம்பரமாலாம் இருக்க வேணாம், சிக்கனம் செய்து இருதிறத்தார் பசியை நீக்குதல் வேண்டும். அயலார் பசியை நீக்க வேண்டும், நம்ம பசியையும் நம்ம அண்டி இருக்கிற மனைவி பிள்ளைங்க பசி, தாய் தந்தை பசியும் ஆற்றி வைக்க வேண்டும்.
இருதரத்தார் பசியும் நீக்குதல் வேண்டும். அற்ப சக்தி உள்ள அற்ப சக்தியினும் குறைபட்டு தமது குடும்ப மட்டிலும் பசியாற்றுவிப்பதற்கு பிரயாசால் மிக சிறிய முயற்சியுடைய சம்சாரிகள் தமது குடும்பம் மட்டிலாவது பசியாற்றித்துக் கொண்டு அயலாருடைய பசியை ஆற்றுவிக்க முடியவில்லை என்று அவர் விஷயத்தில் அந்த அயலார் விஷயத்தில் மிகவும் தயவுடையவராகி அவர் பசியை மற்றொருவரை உண்டாவது செய்ய சொல்லணும். நம்மகிட்ட இல்லைனாலும் பரவாயில்ல, அவங்ககிட்ட இருக்கோம், அவங்க சாப்பாடு கொடுப்பாங்கன்னு தெரிஞ்சால் அங்கே போய் வாங்கி சாப்பிடுங்க, நாங்கள் கொடுக்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர்களை செய்ய சொல்லுங்கன்னு எழுதுகிறார். பசித்து வந்த அயலார் விஷயத்தில் மிகவும் தயவுடையவர்களாகி அவர் பசியை மற்றொருவரை கொண்டாவது ஆற்றுவிப்பதற்கு தக்க முயற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும். வந்தாங்க, பசியோட வந்தாங்க, பசிக்கு கேட்டாங்க, நம்மகிட்ட இல்லை, இருக்கிற இடத்துலையாவது அதை வாங்கி கொடு, அதுதான் உன் வேலைன்றார். இந்த பசியை நீ செய்யணும், ஆற்றுவிக்கணும், மற்றொருவரை கொண்டாவது ஆற்றுவித்தல் வேண்டும், தக்க முயற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் இயல்புள்ள பிரபல சம்சாரிகள் ரொம்ப செல்வாக்குள்ளவங்க தங்கள் தங்கள் வருவாய்க்கு தக்க வரையில் தாய், பிதா, புணர்ந்தோர், மக்கள், துணைவர், உறவினர், சிநேகிதர், அதிதிகள்னு தெருவோட போறவங்க, அதிதிகள், பெரியவர், அடிமைகள், அயலார், பகைவர் முதலியவருக்கும், பகைவனுக்கு இருந்தால் கூட அவனுக்கும் பசி வந்து போச்சுன்னா அவனுக்கும் கூட நீ தான் சோறு போடணுன்றார். பகைவர் முதலியவர்களுக்கும் தமது குடும்பத்திற்கு சகாயமாக தேடிய, நம்முடைய குடும்பத்துக்கு சகாயமாக தேடிய, இப்போ நம்ம தியான மண்டபம் இருக்குது, அதுக்கு ஒரு நிலம் இருக்குது, அந்த நிலத்துக்கு வேண்டிய எரு வேணும் அப்படின்னு சொல்லி மாடு வளர்க்குறோம். அந்த மாடு ஏன் வளர்க்குறோன்னா அந்த சாணம் வேணும். அப்போ அந்த மாடையும் யார் பார்க்கணும்? நான் தான் பார்க்கணும். இது எவ்வளோ பெரிய வேலைங்க. நாய் வளர்க்குறோம், நாம தான் பார்க்கணும். ஆடு வளர்க்குறோம், நாம தான் பார்க்கணும். இப்படி எதை நாம் வளர்க்குறோமோ அதை நாம தான் பார்க்க வேண்டும். செடிகள் தொட்டியில் வச்சு நாம தான் வளர்க்குறோம், நாம தான் பார்க்கணும், நாம தான் பார்க்க வேண்டும் எழுதுறாரு. எருமை, பசு, எருது, ஆடு, குதிரை, தாவரங்கள் கொண்டு வந்து நட்டுட்டோம், அதுக்கெல்லாம் நம்ம பொறுப்பாயிடுது. நம்ம என்ன பண்ணணும்? இவைகள் முதலிய பிராணிகளுக்கும் பசியை ஆற்றுவித்து திருப்தி இன்பத்தை உண்ணு பண்ண வேண்டும் என்றும், கண்டிப்பாக திருப்தி இன்பம் எதில் கிடைக்கும்னா சாப்பாடு கொடுத்தா தான் வரும், வேற இதுலேயே வராது. திருப்தி இன்பத்தை உண்ணு பண்ண வேண்டும் என்றும், விவாகம்னா உங்களுக்கு தெரியும், திருமணம், புத்திர பேர், ஒரு குழந்தை பேர் நடந்து போச்சு, குழந்தை பிறந்தாச்சு. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தை பேர் அன்னைக்கு எல்லாம் அந்த உணவுகளெல்லாம் போட்டு விழா கொண்டாடுறாங்க. அந்த உணவு இல்லைன்னா அந்த விழா இல்லைன்ற நிலைக்கு வந்தாச்சு. அந்த உணவெல்லாம் நம்மவர்கள் யாரும் செய்ய போகிறதில்ல. உலகம் எப்படியே போயிட்டுருக்கு, அதெல்லாம் நம்ம குறையும் சொல்ல முடியாது, நிறையும் சொல்ல முடியாது. நம்மவர்கள் இதை தெரிஞ்சமா நாம் தான் நம்முடைய கொள்கையில் நிற்க முடியும். அவர்களை போய் நீங்கள் பிறந்த நாளுக்கு போய் வெஜிடபிள் புலவு பண்ணுவாங்க, நான்வெஜ்ஜு புலவுன்றாங்க. இதெல்லாம் இந்த நான்வெஜ்ஜுன்னு சொல்லக்கூடிய அந்த உணவு இல்லைன்னா விழாவே இல்லை. இப்போ தான் அதையெல்லாம் சரியா அப்படின்னா சரியில்லை. விவாகம், புத்திர பேரு, தெய்வம் படைத்தல் முதலிய பல வகை செய்கைகளில் வேறு வேறு சடங்குகளும், எவ்வளோ சடங்குகள் நடக்குது தெரியுங்களா? வேறு வேறு வினோதங்களும் வேறு வேறு பெருமைப்பாடுகளும் குறித்து பொருள் செலவு செய்தலை அமைத்து விவாகம் முதலிய அந்தந்த செய்கைகளிலும் பசித்த ஜீவர்களுக்கு பசியை ஆற்றுவித்து இன்பத்தை உண்டு பண்ணுகின்ற சிறப்பினையே செய்ய வேண்டும் என்பதும், அப்படி செய்தால் பசித்தவர் பசி நீங்கி அடைந்த இன்பத்திலும் அநேக மடங்கு அதிகமான இன்பத்தை தாம் அடைவார்கள் என்றும் சத்தியமாக அறிய வேண்டும். இது வள்ளல் பெருமான் எழுதிய அற்புதமான உண்மை வாசகம், சத்திய வாசகம். இன்னும் நமக்கு சொல்ல போகும்போது தெளிவாக கொண்டு போகிறாரு. இல்லறத்தார், அதான் அலங்கார பந்தெல்லாம் எவ்வளோ போடுறோம், இதெல்லாம் வள்ளலாருக்கு தெரிஞ்சிருக்கு.
பந்தலை அலங்கரித்தும் அவ்விடத்தில் வேறு வேறு சடங்குகளை செய்வித்தும் ஆடல் பாடல் வரிசை ஊர்வலம் முதலிய வினோதங்களையும். இதெல்லாம் குடும்பத்தில் ஒருவர் இருக்கீங்க, 2 பேர் இருக்கீங்க, அந்த குடும்பத்தில் ஒரு 8 பேர் இருக்கோம்னு வச்சிங்களேன். அப்பா அம்மா பிள்ளைங்க. அப்பா சொல்லுவார், சிக்கனமாக செய்யணும், குடும்பம் சிக்கனமாக கல்யாணத்தை பண்ணணும், திருமண செலவு குடும்பம் மட்டும் சிக்கனம் பண்ணுங்க, இதெல்லாம் தேவையில்லைன்னுவார். உடனே இவர் பாரு பெருமைப்படுத்தலை, நம்முடைய அந்தஸ்து என்ன, நம்முடைய மரியாதை என்ன, நம்முடைய கௌரவம் என்ன, நம்முடைய ஸ்டேட்டஸ், நம்முடைய தகுதி என்ன, நாம் எப்படிலாம் பண்ணக்கூடாது, இப்படி இந்த மேலே வைக்கணும், அந்த மேலே வைக்கணும், இப்படி பந்தல் போடணும், அப்படி பந்தல் போடணும், எல்லாமே குடும்பத்தில் பல பிரச்சனைகள் உருவாகும். ஏன் எனக்கே உருவாகியிருக்கு. சிக்கனமாக இருங்கன்னு சொன்னால் அது பேர் சிக்கனம் இல்லை, இல்லைங்களா? ஆக இதெல்லாம் ஒத்த கருத்து குடும்பத்தில் வருமா? ரொம்ப கஷ்டம். இவர் செலவு பண்ணுறதுக்கு பயப்படார் அப்படின்னு அது சொல்லும். இவர் செலவு பண்ண பயப்படுறாருன்னு இவர் சொல்லுவார். 2 பேரும் செலவு பண்ணக்கூடாது, கணவன் மனைவி ஒத்து நம்ம பிள்ளைக்கு சிக்கனமாக செய்யணும்னு சொன்னால் இந்த வயசானது 2 சொல்லும், கடனை வாங்கியாவது செய்யடா, பெருசாக செய், தடப்புடலாக செய், ஏன்னா அது வயசானது போக போகுது. தடப்புடலாக செஞ்சுட்டு கடன்பட்டு யார் அவசப்படுறது? இப்படியெல்லாம் இருக்குது இன்றைய உலகத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்ல. அதுதான் எழுதுகிறார். வரிசை ஊர்வலம் முதலிய வினோதங்களையும் அதில் எவ்வளோ ஐட்டம், இதெல்லாம் வள்ளல் பெருமான் அப்பயே பார்த்துருக்கார். ஒரு திருமணத்திற்கு சென்னையில் செட்டியார் வீட்டு திருமணம், சோமு செட்டியாருடைய சொந்தம். வள்ளல் பெருமானை திருமணத்துக்கு அழைத்திருந்தார்கள். வள்ளல் பெருமான் சென்றிருந்தார். அங்கே செக்யூரிட்டி போட்டிருப்பாங்கள்ல, காவலுக்கு பந்தலில் 2 ஆள். உள்ளேருந்து செட்டியார் வந்து பார்க்குறாரு, வள்ளலார் வந்துட்டாரா, வள்ளலார் வந்துட்டாரா. நிகழ்ச்சி ஆரம்பித்து நடந்துகிட்டு இருக்கு. இவர் 2 பேரையும் கேட்குறார், இப்போ சாமி வந்தாங்களா, சாமி வந்தாங்களா? இல்லை இல்லை. இவர் வெளியே வந்து பார்க்கும்போது எதிரி திண்ணையில் வள்ளலார் முக்காடிக்கிட்டு உட்காந்துருக்கார். அப்படியே செட்டியார் ஓடுறார். ஓடி, சாமி எப்போ வந்தீங்க, இங்கே எவ்வளோ நேரமாக உட்காந்துட்டீங்க? இவனுக்கு செக்யூரிட்டி 2 பேரும் தவிர்க்கிறானுங்க. ஏங்க ஒரு யாரோ பிச்சைக்காரர், சாமியார், பரதேசி அப்படின்னு நாங்கள் அழைக்கவே இல்லைன்னு காலில் விழுந்து கும்பிடுறானுங்க. அப்போ தான் சொல்கிறாரு, சோடு இல்லை, சொக்காய் இல்லை, வீடு இல்லை, எதுவுமே இல்லாத என்னை எப்படி மதிப்பான் உலகத்தில்? நீ செட்டியார் என்ன அடையாளம் கண்டதுனால வந்து கூப்பிட்ட, இல்லைன்னா என்னை யார் மதிப்பாங்க அப்படின்னாராம். அப்புறம் செட்டியாரே வள்ளலாரை உள்ளே அழைத்து போனார். இது ஒரு வரலாற்று குறிப்பில் இருக்குது. ஏன்னா வள்ளலார் எழுதுகிறார், ஆடல் பாடல் வரிசை ஊர்வலம் முதலிய வினோதங்களையும் அப்ப வர்க்கம், அப்ப வகையில் எத்தனை வகை இருக்குமோ அத்தனை வகை. சித்திராண்ணம், சித்திராண்ணம்னா என்னென்னங்க? தேங்காய் சாதம், மாங்காய் சாதம், புளி சாதம், தயிர் சாதம், சர்க்கரை சாதம், எலுமிச்சை சாதம், அப்புறம் சாம்பார் சாதம், எவ்வளோ இருக்கோ அவ்வளோ. இதெல்லாம் சித்திராண்ணங்கள். சித்திராண்ணம் முதலிய பெருமைப்பாடுகளையும் நடத்தியும் எக்களிப்பில் அழிந்து இருக்கும் தருணத்தில் ரொம்ப சந்தோஷம், அருமையான ஒரு திருமணம். அப்படிப்பட்ட நேரத்தில் பசித்த ஏழைகள் முகத்தை பார்க்கவும் சம்மதிக்கவில்லை. வெளியில் பந்தலுக்கு வெளியில் ஏழை எளியவர்கள் உணவு அருந்துவதற்கு வந்தால் அவங்கள விடவும் மாட்டாங்க, அவங்கள விரட்டிக்கிட்டே இருப்பாங்க. பசித்த ஏழைகள் முகத்தை பார்க்கவும் சம்மதிக்கவில்லை. இப்படிப்பட்ட சந்தோஷ காலத்தில் தமக்காயினும் தமது மக்கள் துணைவர் முதலியோர்க்காயினும் ஒவ்வொரு ஆபத்து நேரிடுகின்றது. அப்போது அவ்வளவு சந்தோஷத்தையும் இழந்து துக்கப்படுகின்றார்கள். இப்படி துக்கப்படும் போது அலங்காரம் செய்த பந்தலும் சங்கல்ப விகல்பங்களும் சடங்குகளும் ஆடல் பாடல் வாத்தியம் வரிசை ஊர்கோலம் முதலிய வினோதங்களும் அப்ப வர்க்கம் சித்திராண்ணம் முதலிய பெருமைப்பாடுகளும் அந்த ஆபத்தை தடை செய்ய கண்டதில்லை. அந்த ஆபத்தை அவைகள் தடை செய்வ கண்டதில்லை. அந்த ஆபத்தை எது தடை செய்யும்? அந்த பசித்த ஏழைகள் முகத்தை பார்த்து அவர்களுக்கு உணவு கொடுத்திருந்தால் இப்படிப்பட்ட நிலை வருவதற்கு வாய்ப்பே இல்லைன்னு எழுதுறார்.
இப்படி அந்த ஏழை அந்த சுபகாரியத்தில் உள்ளபடியே பசித்த ஜீவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து பசியை நீக்கி அவர்களுடைய அகத்திலும் முகத்திலும் கடவுள் விளக்கத்தையும் கடவுள் இன்பத்தையும் வெளிப்பட செய்திருந்தார்களானால் அந்த விளக்கமும் இன்பமும் அத்தருணத்தில் நேரிட்ட ஆபத்தை நீக்கி விளக்கத்தையும் இன்பத்தையும் சத்தியமாக உண்டு பண்ணும் அல்லவா ஆதலின் விவாகம் முதலிய விசேஷ செய்கைகளும் தங்கள் தரத்திற்கு தக்கபடி பசித்தவர்களது பசியை ஆற்றுவித்து திருப்தி இன்பத்தை உண்டு பண்ணுவது முக்கியம் என்று அறிய வேண்டும். எவ்வளவு உண்மையே வள்ளல் பெருமான் எழுதி, இந்த கடவுள் வழிபாடு தான், இதைத்தான் நம்ம செய்ய வேண்டும், இதல்லாது ஒரு கடவுள் வழிபாடு இல்லை, தேவகாரண்யம் தான் கடவுள் வழிபாடு. ஆக தேவகாரண்ய என்ற இந்த மோட்ச வீட்டினுடைய திறவுகோல் அந்த பசித்த ஏழைகளுக்கு பசியாற்றுகின்ற அந்த செயல்தான் அந்த திறவுகோல், அந்த சாவின்னு சொல்றார். சம்சாரிகள் காலம் உள்ளபதி அந்த ஜீவகாரண்ய ஒழுக்கத்தில் நின்று கடவுள் அருளை சம்பாதித்துக் கொள்ள வேண்டும். சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்கிற சாதன சகாயங்கள் எதுவும் வேண்டாம். எக்காலத்தும் அடையாத இன்ப வீட்டை அடைய முடியும். இவர்கள் புண்ணிய பூமிகளை வளம் செய்ய வேண்டிய அவசியமில்லை. இவர்கள் புண்ணிய தீர்த்தங்களில் ஆட வேண்டிய அவசியமில்லை. புண்ணிய தலங்களில் சென்று வசிக்க வேண்டிய அவசியமில்லை. புண்ணிய மூர்த்திகளை தரிசிக்க வேண்டும் என்கிற அவசியமில்லை. இவர்கள் தோத்திரமே செய்ய வேண்டாம். ஒரு நாளைக்கு எத்தனை தோத்திரம் செய்யறது வேணான்றார். தோத்திரம் செய்ய வேண்டாம். இவர்கள் ஜபம் செய்ய வேண்டாம். இவர்கள் விரதம் இருக்க வேண்டிய அவசியமில்லை. இவர்கள் எந்த யாகம் செய்ய வேண்டிய அவசியமில்லை. எப்படிப்பட்ட யாகம் செய்ய வேண்டிய அவசியமில்லை. இவர்கள் பூஜை கூட எந்த பூஜையும் செய்ய வேண்டிய அவசியமில்லை. இப்படி இதை அத்தனையும் செய்யாத விரதைகளும் பக்தர்களும் இருடிகளும் உணவை நீக்கி உறக்கத்தை விட்டு விஷய சார்புகளை துறந்து இந்திரியங்களை அடக்கி மனோலயம் செய்து யோகத்தில் இருக்கின்ற யோகியாக இருந்தால் கூட அவனும் பசித்த ஜீவர்களுக்கு பசியாற்றுகின்ற விஷயத்தில் அவன் நடவாமல் இருப்பானேயானால் அவனுக்கு கூட மோட்ச வீட்டின் திறவுகள் இல்லை என்று சத்தியம் செய்து எழுதுகிறார். ஆக என்ன செய்யணுங்க? ஜீவகாரண்யம் தான் கடவுள் வழிபாடு. சரி, ஜீவகாரண்யத்தில் இருந்து என்ன பண்ணலாம்? பசித்தவர்களுக்கு பசியாற்றுப்பதே விரதமாக கொண்ட ஜீவகாரண்யமுள்ள சம்சாரிகளுக்கு கோடையில் வெயில் வருத்தாது, மண்ணும் சூடு செய்யாது, பெருமழை, பெருங்காற்று, பெரும் பனி, பேரிடி, பெருநெருப்பு முதலிய உற்பாதங்களும் துன்பம் செய்விக்க மாட்டாது. வீடு சிகை, அதாவது பெரிய இல்லை, இப்போ விஷக்காற்று, விஷஜுரம் முதலிய அஜாக்கிரதை பிணிகளும் உண்டாகாது. அந்த ஜீவகாரண்யமுள்ள சம்சாரிகள் ஆற்று வெள்ளத்தாலும் கள்ளர்களாலும் விரோதிகளாலும் கலக்கப்பட மாட்டார்கள். அரசர்களாலும் தெய்வங்களாலும் அவமதிக்கப்பட மாட்டார்கள். ஜீவகாரண்யமுள்ள சம்சாரிகள் விளைநிலத்தில் பிரயாசம் இல்லாமலேயே வெண்மேலும் விளைவுகள் உண்டாகும். எவ்வளவு பெரிய உண்மையெல்லாம் வள்ளல் பெருமாள் எழுதி, ஜீவகாரண்யம் தான் நமக்கு, இந்த ஜீவகாரண்ய சம்சாரிகளுக்கு எப்படிப்பட்ட ஆபத்துகளும் அஜாக்கிரதையாலும் ஊழ்வையினாலும் சத்தியமாக வராது என்பதை நம்பி பசித்தவர்களுக்கு பசியாற்றுவித்து இன்பத்தை உண்டு பண்ணுகின்ற ஜீவகாரண்ய ஒழுக்கமாகிய மேலான விரதம் இது ஒன்றுதான் எழுதுகிறார். அதனால் அன்பு உள்ளங்களே, இந்த ஜீவகாரண்ய ஒழுக்கம் இதுதான். மற்ற ஜீவர்களையும் பார்க்க வேண்டும். நம்முடைய ஜீவனை நாம் என்ன செய்யணும்? கண்டிப்பாக பார்த்து தான் ஆகணும். அது வளர்பெற சொல்கிறார், எத்தவரையும் நீ என் சாயலாக தான் பார்த்துருக்கேன். எந்த ஆளை பார்த்தாலும் எனக்குள்ளே இருக்கிற ஒன்னே தான் நான் பார்த்துருக்கிறேன், வேற யாரும் பார்க்கல. உயிருள் யாம் எம்முள் உயிர், இவை தான் நான் உணர்ந்தேன். இதுதான் என்னுடைய வழிபாடு, இதுதான் என்னுடைய கொள்கை அப்படின்னு அழகாக சொல்லி ஜீவகாரண்ய ஒழுக்கம் உடையவர்களாகி ஜீவர்களை பசி என்கிற அபாயத்தில் நின்றும் நீங்க செய்கின்ற உத்தமர்கள் எந்த ஜாதியாயினும் எந்த சமயத்தாராயினும் எந்த செய்கையுடையவர்களாயினும் தேவர், முனிவர், சித்தர், யோகர் முதலிய யாவராலும் வணங்கத்தக்க சிறப்புடையவர்கள் ஆவார்கள். சர்வ சக்தியுடைய கடவுள் சாட்சியாக
சத்தியம் செய்யப்படும் என்று அறிய வேண்டும். அப்படி வள்ளல் பெருமான் இந்த ஜீவகாரணியத்தை தெளிவாக எழுதி, ஜீவகாரணியமே நம்முடைய மோட்ச வீட்டின் திறவுகள் என்று சொல்லி, நாமெல்லாம் சம்சாரிகளே, நாம் பசித்த ஜீவர்களுக்கு பசியாற்றிக்கின்ற அந்த செய்கையை செய்கின்றவர் நாம் மற்றவர்களை முகமலர் செய்ய வேண்டும் என்பதுதான் அவருடைய கோட்பாடே. எதிரிட்ட ஜீவன் எதுவாக இருந்தாலும், மனைவியாக இருக்கட்டும், மக்களாக இருக்கட்டும், இல்லை யாராக இருந்தாலும் அவர்களை சந்தோஷப்படுத்துங்கள், சங்கடப்படுத்தாதீர்கள். நிறைய பேர் பார்க்குறோம், வார்த்தையால் சங்கடப்படுத்துவாங்க. வீட்லேயே அன்றாடம் நம்ம குடும்பத்தில் நம்ம பார்க்குறோம்ல, வார்த்தையிலேயே கொண்டு தீர்த்துருவாங்கல்ல, பார்த்தாலே பயப்படுறவங்களாம் இருக்காங்கள. இப்போ வார்த்தைகளை நாம் என்ன செய்யலாம்? பார்த்து உபயோகிக்கணும். வார்த்தையை பேச யோசிக்கணும். இந்த வார்த்தை சொன்னால் என்ன பாதிப்பு வரும்னு நினைக்கணும். இந்த வார்த்தையால், பார்வையால், செயலால் எல்லாமே எந்த ஜீவனுக்கும் இம்சை வராமல் பாருங்கள். இதுதான் கடவுள் வழிபாடு அப்படின்னு சொல்லி நம்முடைய குடும்பத்தார் ஆகிய நமக்கு வள்ளல் பெருமான் நிறைய எழுதியிருக்காரு. இந்த பசிக்கிறவங்களுக்கு பசி சோறு கொடுக்குற ஒரு விஷயத்த யார் தடுத்தாலும் நீங்கள் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு தெரியுமா அது பசியோடு இருக்காருன்னு, நீங்கள் அந்த பசியை ஆற்றுவீங்க. யாரையும் கேட்டு தான் அதை கொடுக்கணுன்ற எண்ணம் இல்லை. நீங்கள் போய் செய்யுங்க. அதை பசித்தவர்களுக்கு பசியை நீக்குகின்ற விஷயத்தில் புருஷனை பெண்ஜாதி தடுத்தாலும், பெண்ஜாதியை புருஷன் தடுத்தாலும், பிள்ளைகளை தந்தை தடுத்தாலும், தந்தையை பிள்ளைகள் தடுத்தாலும், சிஷியனை ஆசாரியன் தடுத்தாலும், அடியாரை ஆண்டவனே தடுத்தாலும், குடிகளை அரசன் தடுத்தாலும், அந்தந்த தடைகளால் சிறிதும் தடைப்படாமல் அவரவர் செய்த நன்மை தீமைகள் அவரவரை சேரும் அல்லது வேறிடத்தில் போகாது என்பதை உண்மையாக நம்பி ஜீவகாரண்ய ஒழுக்கத்தை நடத்த வேண்டும் என்று அறிய வேண்டும். இந்த ஜீவகாரண்ய பெரிய விஷயம். உள்ளபடி பசியால் வருந்துகின்ற ஜீவர்களுக்கு தான் ஆகாரம் கொடுக்கணும் எழுதுகிறார். ஏன்னா நாம் ஜீவகாரண்யன் சொல்லிட்டு நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன், ஒரே நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணுறோம். நமக்கு வேண்டியங்களெல்லாம் கூட்டு உணவு கொடுக்குறோம். வேண்டாதவர்கள் தெருவில் நிற்கும் போது அவர்களையும் கூட்டு அவர்களுக்கு அந்த உணவை கொடுத்தோன்னா ஜீவகாரண்யம் முடிந்தது எழுதுகிறார். உள்ளபடி பசியால் வருந்துகின்ற ஜீவர்களுக்கு ஆகாரம் கொடுக்க நினைத்த போது, சாப்பாடு கொடுக்கணும்னு நினைக்கிறோம்ல, நினைக்கும் பொழுதே நினைக்க புண்ணியறது மனம். சாப்பாடு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களே அவங்க புண்ணியவான்னு எழுதுகிறார் வள்ளலார். அந்த பசித்த போது, பசிக்கு உணவு கொடுக்க நினைத்த போது நினைத்த புண்ணியரது மனம் வேறு பற்றுகளை எல்லாம் விட்டு சுத்த கரணமாகி நினைத்தபடியால், வேறு எதையும் நினைக்கல. அது அந்த ஜீவனுக்கு பசிக்கு உணவு கொடுக்க வேண்டும்ங்கிற ஒரே எண்ணம் தான், அந்த ஒரே மனசு தான். அந்த ஒரே மனம் உடைய அந்த புண்ணியர்களை யோகிகள் என்று அறிய வேண்டும். யாரையோ யோகின்னு போடுறோம். எனக்கு கூட போடுறாங்க என்ன தம்பிங்கெல்லாம் ராஜயோகின்னுவாங்க. பசித்த ஜீவனுக்கு உணவு கொடுத்தா தானே ராஜயோகி, இல்லைன்னா என்ன யோகி? சதா யோகி தான், சாதா யோகி தான். ஆக அந்த மனம் பசித்தவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்று எண்ணுகின்ற அந்த எண்ணம், அந்த மனம் வந்தவன் எவனோ அவன்தான் யோகின்றார். இப்போ எவ்வளோ பெரிய விஷயம்! மனம் வேறு பற்றுகளை விட்டு சுத்த கரணமாகி நினைத்தபடியால் அந்த புண்ணியர்களை யோகிகள் என்றே உண்மையாக அறிய வேண்டும். அப்போ நாம் எப்போ யோகியாவோம்? பசிக்கிறவங்களுக்கு பசிக்கு சோறு கேட்ட போது அவங்களுக்கு கொடுக்க வேண்டும் எண்ணம் வந்த உடனே யோகி ஆயிரும். அப்புறம் சாப்பாடு கொண்டு போய் கொடுக்கும்போது என்ன ஆகிறோம்? நினைத்தபடி ஆகாரம் கொடுக்க நினைத்தபடி அவர்களை உபசரித்து கொடுக்கும்போது, இந்த தின்னுட்டு போ, இந்த தின்னு ஒழி, இப்படிலாம் சாப்பாடு போடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. உபசரித்து வாங்க உட்காருங்க, இன்னும் கொஞ்சம் வைக்கவா, இன்னும் கொஞ்சம் போடவா, இன்னும் கொஞ்சம் சாப்பிட்றீங்களா, இன்னும் கொஞ்சம் கூட்டு வேணுமா, இன்னும் கொஞ்சம் பொரியல் வேணுமா, இன்னும் கொஞ்சம் வறுவல் வேணுமா, சாப்பிடுங்க, பொறுமையாக சாப்பிடுங்க, நான் கிட்ட தான் இருக்கேன், உங்களுக்கு என்ன வேணுமோ கேட்டு சாப்பிடுங்க. அப்படி அவர் கேட்பதையெல்லாம் வைத்து அவரை சாப்பிட வச்சு அவரை அந்த விஷயத்தெல்லாம் திணற அடிக்கணும். அப்பா சாப்பிட்டு முடித்து அந்த வேர்வையை அந்த அழுக்கு வஸ்திரத்தால் முகத்தை தொடச்சிக்கிட்டு உங்களை பார்த்து கையெடுத்து கும்பிடுவார் பாரு,
அப்போ நீங்கள் கடவுளாக ஆயிடுறீங்களாம். இதை வள்ளல் பெருமான் அழகாக எழுதுறார். ஆகாரம் கொடுக்க நினைத்தபடி உபசரித்து கொடுக்கும்போது ஒருவர் அவர் உண்ணுவது தாம் உண்ணுவதாக அறிந்து கழிக்கின்றபடியால் அவர்களை ஞானிகள் என்றே அறிய வேண்டும். முதல்ல மனதால் நீங்கள் யோகி ஆனீங்க, ரெண்டாவது என்ன ஆயிட்டீங்க, ஞானி ஆயிரும். உபசரித்து கொடுக்கும்போது அவர் உண்ணுவது தாம் உண்ணுவதாக அறிந்து கழிக்கின்றபடியால், சந்தோஷம் அடைகின்றபடியால் ஞானிகள் என்றே உண்மையாக அறிய வேண்டும். ஆகாரம் கொடுக்க உண்டு பசி தீர்ந்தவர்களுக்கு அத்தருணத்தில் ஆன்மாவின் உள்ளும் புறத்தும் கீழும் மேலும் நடுவும் பக்கமும் நிறைந்து கரணம் முதலிய தத்துவங்களெல்லாம், மனம், கண்ணு, காது, மூக்கு, வாயு, உடம்பு எல்லாமே அப்படி கரணங்கள் எல்லாம் தத்துவங்கள் எல்லாம் குளிர்வித்து தேகம் முழுவதும் சில்லென்று தழைய, நல்ல பசியோடு இருந்து சாப்பிட்டுருக்கீங்கன்னா உடம்பு எப்படி இருக்கும், சில்லுன்னு இருக்கும். அந்த களைப்பு ஒன்று வரும் அந்த சாப்பிட்ட உடனே. சில்லென்று தழைய முகத்தினமாக பூரித்து விளங்குகின்ற கடவுள் விளக்கத்தையும் திருப்தி இன்பமாகிய கடவுள் இன்பத்தையும் பிரதியட்சத்தில் தரிசித்து நேருக்கு நேராக நீங்கள் கடவுளை பார்க்குறீங்கன்றார். இப்படிப்பட்ட செயலை செய்யாமல் நேருக்கு நேராக கடவுளை பார்க்குறேன்னு சொல்லி இந்த உலகத்தில் என்னெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு, எவ்வளோ பெரிய விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு. பூரித்து விளங்குகின்ற கடவுள் விளக்கத்தையும், முகத்தினமாக பூரித்து விளங்குகின்ற கடவுள் விளக்கத்தையும், கடவுள் விளக்கத்தை எங்கே பெற முடியும், பசித்தவர்களுக்கு உணவு கொடுத்து அவங்க பசியாறிய பிறகு அவங்க முகத்திலிருந்து வரக்கூடிய அந்த களைப்பு, அந்த பூரிப்பு, அந்த சந்தோஷம் பிரத்யட்சமாக நம்ம கடவுளை தரிசிக்கிறோன்னு எழுதுகிறார். தரிசித்து அனுபவிக்கின்றால் ஆதலால் அந்த புண்ணியர்கள் கடவுளை கண்டவர்கள் என்றும். இவர்கள் தான் கடவுளை பார்த்தவங்க. கடவுளை யார் பார்த்தாங்க, பசித்த ஏழைகளுக்கு உணவு கொடுத்து அவர் பசியீர உண்டு கையெடுத்து கும்பிடும்போது கடவுளை என்ன பண்ணோம், நேராக பார்த்தாச்சு. இதுதான் மற்றவர்களுக்கு பொறுக்கலை. கடவுள் வழிபாடெல்லாம் எங்கே போவோம், எந்த வழிபாடும் செய்ய மாட்டோமே. கடவுள்ன்ற பேரில் வழிபாட்டுக்கு செலவு பண்ணுற செலவெல்லாம் சிக்கனம் பண்ணி சோறு போடுற வேலையை ஆரம்பிச்சிருவோங்கள. மாலை மரியாதை கிடையாது, வத்தி கற்பூரம் கிடையாது, சந்தனம் கிடையாது, கோயிலுக்கு போக போகிறதில்ல. ஏன்னா கோயிலுக்கு போய் சாமியை தர்றவ சாமியின் வீடு தேடி வந்து பசின்னு கேட்கும்போது அந்த சாமி கொடுக்கறது, சாமியை நேராக பார்த்தாச்சு. கடவுளை கண்டவர்களிடம் கடவுள் இன்பத்தை அனுபவிக்கின்ற முத்தர் என்றும். வேற யாரும் முத்தர் இல்லை. இந்த சாப்பாடு கொடுத்து சாப்பிட்டு அவர் அடைந்த அந்த மகிழ்ச்சியை இவர் அடைகின்ற போது இவர் முக்தனாக ஆகிறார்னு எழுதுறாரு வளர்றாரு. கடவுளை கண்டவர்கள் என்றும் கடவுள் இன்பத்தை அனுபவிக்கின்ற முத்தர் என்றும் அறிய வேண்டும். பசி நீங்க உண்டு சந்தோஷித்தவர்கள் இந்த புண்ணியர்களை தெய்வமாக பாவிக்கின்றார்கள். அவனுக்கு வேற எதுவும் தெய்வம் இல்லை, சாப்பாடு கொடுத்த நீங்கள் தான் தெய்வம். ஆனால் தெய்வம் வேற யாரோ இல்லை, நாம் தெய்வமாகலாம். மனிதனும் தெய்வமாகலாம். எப்போ, பசித்த ஏழை எளிய ஜீவர்களுக்கு உணவு கொடுக்கின்ற போது நாமெல்லாம் என்ன ஆகிறோம், தெய்வமாயிரும். இந்த புண்ணியர்களை தெய்வமாக பாவிக்கின்றார்கள். அதனால் இவர்களே தெய்வமும் என்று உண்மையாக அறிய வேண்டும். ஜீவகாரண்ய ஒழுக்கம் உடையவர்களாகி ஜீவர்களை பசி என்கிற அபாயத்தில் நின்றும் நீங்க செய்விக்கின்ற உத்தமர்கள் எந்த ஜாதியாயினும் எந்த சமயத்தாயினும் எந்த செய்கை உடையவராயினும் தேவர் முனிவர் சித்தர் இப்படிப்பட்ட எல்லோரும் வணங்கக்கூடியவர்களாக ஆகின்றார்கள். அதனால் என்ன செய்யணும், நாம இந்த 2025ஆம் ஆண்டு இல்லைங்களா, இந்த ஆண்டில் நாமெல்லாம் நான் என்ன செய்யலாம், ஒரு உறுதிமொழி எடுத்துக்கலாம். பசின்னு யார் நம்ம எங்கே இருந்தாலும் நம்மை வந்து யாராவது பசி அப்படின்னு கேட்டால் அவர்கள் பசியை ஆற்றி வைக்கின்ற ஒரு அற்புதமான செயலை நாமெல்லாம் செய்ய வேண்டும் என்று இந்த நல்ல நாளிலே நம்முடைய அன்பு உள்ளங்கள் கம்பளிக்காரங்குப்பம் நத்தமேடு கிராமத்திலிருந்து நம்முடைய சுத்த சன்மார்க்க கொள்கையினை கொண்டு சாமி சித்திரமுத்து அடிகளாருடைய சீடர்களாக வாழ்ந்து வருகின்ற அன்பு உள்ளங்கள், நம்முடைய வள்ளல் பெருமானை குருவாக ஏற்றுக்கொண்டவர்கள்,
எல்லோரும் வந்திருக்கின்றீர்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு, இன்றைய தினம் எல்லோருக்கும் அந்த பசியாற்றிக்கு செயலை செய்கின்றீர்கள். உங்களுக்கு எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் எல்லா சுகங்களையும் கொடுத்து வளமுடன் நலமுடன் பலமுடன் வாழ எங்கும் நிறைந்த எல்லாமுடைய அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை எண்ணி நீங்களும் நாமும் உணவருந்தி எல்லாம் வல்ல ஆண்டவருடைய அருளை அடைவோம் என்று சொல்லி குரு அருளை பிரார்த்திப்போம். குருநாதன் நமக்கு துணையாக இருக்கின்றார். எங்குரு தீமையும் நம்மை தொடராமல் இரவும் பகலும் மெய்காவல் செய் துணையாகவும் வேண்டிய விருப்பமெல்லாம் கொடுத்து ஈண்டு இருந்து அருள் புரிகிற தெய்வ தந்தையாகவும் எங்கெங்கு இருந்து உயிர்கள் ஏதேது வேண்டினும் அங்கங்கு இருந்து அருள் செய்பவராகவும் எவ்வுயிர் எப்படி எண்ணின அவ்வுயிருக்கு அப்படி அருள்கின்றவராகவும் எங்கும் நிறைந்த பூரணராக விளங்கக்கூடிய கடவுள் ஒருவர் உண்டென்றும் அக்கடவுளை உண்மையான அன்பால் 2 புறங்களுக்கு மத்தியில் அண்ணாக்கின் பக்கம் மேலே உச்சிக்கு கீழே கோடி சூரிய பிரகாசமுடைய ஒளிய அணுவாக கருதி வழிபாடு செய்வோம். ஆண்டவருடைய அருளை பெறுவோம். அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. கொல்லா நெறி உலகமெல்லாம் ஓங்குக. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. நல்ல மழை பொழிக. நாடு வளம் பெறுக. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி.